விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் பாக்கம் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சிவன் கோயில். ஆமாங்க, இந்த சிவன் கோயில் வந்து நம்ம ஒரு விவசாய இடத்த உள்ளுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்ம போய் நம்ம சோழர் காலத்தில் 1500 வருடம் பழமையான நம்ம சிவலிங்கத்தை பார்க்க முடியுங்க. ஆமாங்க, இப்போ வந்து நம்ம இந்த செடி ஓரமாக அப்படி போனோங்க, இதுதாங்க வழியே. பக்கம் வேறு வழியே கிடையாது. இந்த வழியில் போனோமா இந்த பதாருக்குள்ளே அந்த சைடில் பாருங்கள், இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான 5 அடி ஹைட்டில் பிரம்மாண்டமான ஒரு நம்ம சோழர் காத்து சிவலிங்கத்தை நம்ம பார்க்கலாங்க. சிவாய நம்ம தேடி வந்த சிவலிங்கமே இதுதாங்க. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான அமைப்பில் இருக்காரு பாருங்க. நம்ம சோழர் காலத்தில் பழமையான ஒரு சிவலிங்கத்தை தேடி வந்தோம். இப்போ பாருங்க, சிவலிங்கத்தை நம்ம பார்த்துட்டோங்க. பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. சிவாய எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. இந்த சிவலிங்கம் வந்து ஒரு 1500 வருடம் பழமையான சிவலிங்கமா இருக்கும். நம்ம சோழர் காலத்து சிவலிங்கங்க இது வந்து. ரெண்டாவது வந்து இது ரவுண்டு ஷேப்ல இருக்கு பாருங்க. இது வந்து வட்டத்துல இருந்துச்சுன்னா அது வந்து பாண்டியர்களது. இது வந்து ரவுண்டு ஷேப்ல இருக்கிறதுனால இது வந்து சோழர்துன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இது சோழர் காலத்தில் ரொம்ப பழமையான சிவலிங்கங்க. ரெண்டாவது வந்து இந்த சிவலிங்கம் வந்து ஒரு 5 அடி ஹைட்ல இருக்குதுங்க. ஆமாங்க, இது 5 அடி ஹைட்டு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோவில். இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. இது மாதிரி முள்ளு செடி முள்ளு பதாரில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. பாருங்க, இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு நம்ம அப்பா சிவபெருமான் வந்து நினையாத இருக்கிறதுக்கோசம் ஒரு ஷீட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவே கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு மன திருப்தி கொடுக்குதுங்க. ஆமாங்க, இது வந்து ரொம்ப ஒரு விவசாய இடத்துல தாங்க இந்த சிவலிங்கம் அமைஞ்சிருக்குது. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப பழமையான சிவலிங்கம். சிவாய நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக சொல்கிறேங்க. இது மாதிரி நம்ம பழமையான சிவன் கோயிலுக்கெல்லாம் போனால் மட்டும்தான் இது மாதிரி சிவன் கோயிலை மீட்டெடுக்க முடியுங்க. இதுக்கு கொஞ்சம் கூட ஒரு வருமானத்துக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வருமானன்றது எதுன்றதெல்லாம் இல்லைங்க, ஜனங்க வந்தாலே போதுங்க. இது மாதிரி பழமையான கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுனாவே இந்த கோவிலை மீட்டெடுத்து இந்த இடத்துல ஒரு இது பாருங்க, எல்லாம் கோவிலுக்கு இருந்த அடையாளம் தாங்க. இன்னைக்கு கோவில் இல்லாத ஒரு லிங்கம் மட்டும்தாங்க இருக்குது. அதனால தாங்க சொல்கிறோம், பழமையான கோயிலுக்கு கண்டிப்பாக தேடி வாங்க, வந்து பாருங்க. அப்போ தான் நம்ம 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 முப்பாட்டை எல்லாம் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான நம்ம சோழர் காலத்து சிவலிங்கத்தெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சிவாய எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பழமையான சிவன் கோயில் எங்கே இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக நாங்கள் எடுத்து உங்களுக்கோசம் கண்டிப்பாக எடுத்து போடுவோம். மிஸ் பண்ணாத நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா ஒரு மூலியமாக வந்து ஒரு நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக சிவனடியார் இந்த கோவிலை ஏற்படுத்தி கட்டுறதுக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. அவருக்கு போய் இந்த வீடியோ கண்டிப்பாக போய் சேரும். சிவாய இப்போ வாங்க, இந்த லிங்கம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்றது பார்த்துடலாம். சிவாய எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. அப்படியே சாஞ்ச வாரத்தில் இருக்காரு பாருங்க, தெரியுதுங்களா? அப்படியே சாஞ்ச வாரத்தில் இருக்காரு பாருங்க. சிவாய இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம்.